ஒவ்வொரு பகுதிக்கும் அந்த வட்டார வழக்குன்னு ஒன்று இருக்குது. சின்ன வயசில் நாம் அந்த வட்டார வழக்கை பேசியிருப்போம். உதாரணத்துக்கு இந்த கிட்டிப்புல் தெரியும். எங்கள் ஊரெலாம் நாங்கள் வந்து புல்கோட்டின்னு சொல்லுவோம். ஒரு ஊரில் வந்து கிட்டிப்புல்லுன்னு சொல்லுவாங்க. சில ஊருக்களில் வந்து கில்லின்னு சொல்லுவாங்க. இப்படி ஒரு விளையாட்டு ஒவ்வொரு பகுதிக்கு மாறுபடும். அதே போல் தான் வந்து குறிக்கலக்கான்னு சொல்லுவோம் நாங்கள். ஒரு ஊரில் வந்து கொடிக்கலக்கான்னு சொல்லுவாங்க. இதுமாரி சில வார்த்தைகள் வந்து ஊருக்கு ஊர் மாறுபடும். இப்போ நிறைய பேர் பார்க்குறோம், குழந்தைகளை வந்து தம்பின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. மகனேன்னு சொல்லுவாங்க, நயனான்னு சொல்லுவாங்க. எங்கள் அப்பாலாம் என்னை வந்து நயனான்னு தான் கூப்பிடுவார். இன்னும் வரைக்கும் எங்கள் அப்பா என்னை வந்து நயனான்னு தான் கூப்பிட்றாரு. நான் என் ஃபோனில் வந்து எங்கள் அப்பா பேர் வந்து நயனான்னு தான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு நயனான்னு கூப்பிட ஆசையாக இருக்கும். ஆனால் சின்ன வயசுலேருந்தே அப்பா அப்பான்னு கூப்பிட்டதுனால அவர் நயனான்னு கூப்பிட்றதுக்கு எனக்கு கம்ஃபர்ட்டாக இல்லாத மாதிரி எனக்கு தோணும். நேற்று என் வண்டி ரிப்பேராக இருந்தது. ஒரு மெக்கானிக் ஷாப்புக்கு எடுத்துகிட்டு போயிருந்தேன். அங்கே அந்த மெக்கானிக்கு அவங்க பையனை நைனான்னு கூப்பிட்றாரு. இவனும் வந்து அவங்க அப்பாவை எங்கே இருக்குது நைனான்றாரு. இங்கே இருக்குது பாருப்பா அப்படின்றத அந்த பொருளை எடுத்துகிட்டு அவன் போகிறான். அதை பார்த்துட்டு நான் சிரிச்சிட்டே இருந்தேன். இது ஏன் வந்து நம்ம பெருசாக வந்து பேச மாட்டேன்றோம், இந்த நமக்குள்ளே இருக்கிற அந்த வட்டார வழக்கை வந்து எப்படி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக காணாமல் போகுது அப்படின்னா, நம்ம ஊரை விட்டு நம்ம வேற ஒரு இடத்துக்கு போகும்போது அங்கே நம்ம எப்படி அந்நியம் பற்றுவோமோ அப்படிங்கிற காரணத்தினாலே நம்ம வந்து அந்த வார்த்தைகளை பேசாமல், நம்ம சொந்த ஊரை சேர்ந்த அந்த வார்த்தைகளை பேசாமல் அந்த பகுதியில் இருக்கிற வார்த்தையோ இல்லை பொதுவான வார்த்தையோ கொஞ்சம் டீசெண்டான வார்த்தையோ நம்ம வந்து பேசுவோம். சில நேரங்களில் வந்து என்ன சொல்கிறது, ஒரு இங்கிலீஷில் பேசி விட்டுருவோம். இப்போ நம்ம ஊரில் சோறு போடுவோம், ஆமாம் சோறு போடுமானுவோம். சில இடங்களில் பண்ணால் சாதம் இருக்கானுவோம், ஒயிட் ரைஸ் இருக்கானுவோம். நாமளே வந்து நாகரிகப்படுத்திக்குவோம். இது ஏன் அப்படின்னா வந்து நம்ம என்ன தான் அந்த அந்த மேலக்கான வார்த்தைகளை நம்ம சொன்னாலும் அந்த உள்ளுக்குள்ளே நம்ம அது சொல்லும்பொழுது நம்மளோட பழக்கப்பட்ட அந்த வார்த்தைகளை நம்ம சொல்லும்போது தான் வந்து அதன் மேலே வந்து அந்த அன்பு ஏற்படும். அம்மான்னு சொல்கிறது வேறு, மோ அப்படி இது ரெண்டுத்துக்கு இருக்கிற அந்த அந்த இப்போ மீம்லாம் வந்து சொல்லிகிட்டு இருப்பாங்க. இது வந்து இட்ஸ் வேர்டு, ஆனால் இது வந்து எமோஷன் சொல்லிட்டு. அம்மானு கூப்பிட்றது ஒரு வார்த்தை, ஆனால் மூவ் அப்படின்றது வந்து ஒரு எமோஷன். இந்த கணவன் மனைவிக்குள்ளே வந்து சில பேர் வந்து இந்தாம்மா இதை போய் எடுத்துன்னு போ அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து நாகரிகமாக வந்து பேரை சொல்லி கூப்பிட்றாங்க. அப்படி இல்லாமல் இங்கே வாமே போமே இந்தாம்மா அப்படின்னுவாங்க, இந்த வாயா அப்படின்னுவாங்க. இதெல்லாம் வந்து அன்பின் வெளிப்பாடாக தான் நம்ம அந்த காலத்தில் நீங்கள் பாருங்கள். அப்படி கூப்பிடும்போது அவங்களுக்கு இடையே இருக்கிற அந்த அன்பு வந்து இப்போ நம்ம நாகரிகமாக கூடும்போது அந்த அன்பு கொஞ்சம் மட்டுப்படுற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அப்படி தான் நான் வந்து ரீசெண்டாக ஒரு புத்தகம் படிச்சிருந்தேன். அந்த புத்தகத்தில் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற அந்த நுணுக்கமான அந்த உறவை வந்து எப்படி அந்த கதைகள் மூலயமா வந்து வெளிப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத பற்றி ஒரு ஒரு புத்தகம் அது. அந்த புத்தகம் தான் ராஜேந்திர சோழன் அவர்கள் எழுதிய 8 கதைகள் அப்படிங்கிற இந்த புத்தகம். புத்தக நிகழ்ச்சிக்கு வாசிக்கும் நிறுவனம் தமிழர்களுக்கு வணக்கம். வழக்கம் போல் உங்களுக்காக ஒரு நல்ல புத்தகத்தை தேடி கண்டுபிடிச்சி கொண்டு வந்திருக்கேன். அந்த புத்தகம் தான் ராஜேந்திர சோழன் அவர்கள் எழுதிய 8 கதைகள் அப்படிங்கிற இந்த புத்தகம். இந்த புத்தகத்தில் வந்து பவாச்சோலையர் அவர்கள் வந்து ஒரு முன்னுரை வந்து கொடுத்துருக்காங்க. அந்த முன்னுரையில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பொதுவாக புத்தகங்கள் வந்து இந்த தென் தமிழகத்தை சார்ந்த புத்தகங்கள் தான். கரிசல் பகுதி மக்களை சார்ந்த கதைகளாகட்டும், திருநெல்வேலி பகுதி மக்களை சார்ந்த கதைகளாகட்டும், இப்படி தான் நம்ம வந்து படிச்சிருப்போம். அந்த கதைகள் தான் நம்ம வந்து பெருசாக வந்து பரிச்சயமாக இருக்குது. அங்கே எழுத்தாளர்கள் அதிகமாக இருந்ததுனால அந்த படைப்புகள் வந்து அதிகமாக வந்திருக்கு. இங்கே தென்னார்காடு வடஆற்காடு மாவட்டங்கள் சார்ந்த எழுத்தாளர்கள் குறைவாக இருக்கிறதுனால இந்த வாழ்வியலில் நம்ம வந்து படிக்கிறது ரொம்ப அரிதாக போயிருந்த சூழ்நிலையில் அப்படிப்பட்ட எழுத்தாளர்கள் ஒருவராக தான் வந்து ராஜேந்திர சோழன் அவர்கள் இருக்காங்க. வடஆற்காடு மாவட்டத்தை சுற்றி நடக்கிற அந்த வாழ்வியலை வந்து பதிவு செய்கிற ஒரு புத்தகம் அது. இந்த புத்தகத்தை நான் படிக்கும்பொழுது இந்த வடஆற்காடு மாவட்டத்தை சேர்ந்த ஒருத்தன் அப்படிங்கிறதுனால இந்த கதையை வந்து என்னால் வந்து ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடிஞ்சுது. அதோடு வந்து ஒத்தி வாழ முடிஞ்சுது. சில கதைகள் வந்து என் வயதுக்கு மீதின கதைகளாக இருந்தது. உதாரணத்துக்கு ஒரு 1-2 கதைகளை மட்டும் நான் சொல்கிறேனே, சும்மா குறிப்பாக சொல்கிறேன். நீங்கள் இந்த புத்தகத்தை வாங்கி படிச்சுங்க. அவ்வளோ பிரமாதமான கதைகள் கிடையாது. ஐயோ இந்த கதையை நம்ம தெரிஞ்சுக்கிட்டா இந்த புத்தகத்தை வந்து நம்மளால் வாசிக்க முடியாதோ அப்படின்னு நினைக்காதீங்க. நான் சொன்னாலுமே வந்து இதில் இந்த கதைகள் வந்து உங்களுக்கு மிக நெருக்கமாக ஏற்படும். ஒரு நாள் மாடு மேய்ச்சிட்டு இருந்த ஒருத்தன் வேகமாக யாரோ ஒருத்தன் ஏதோ சொன்னான்னு வீட்டுக்கு வரான். அப்புறம் மனைவி கிட்டே இந்த மாடெல்லாம் பிடிச்சி கட்டுன்னு சொல்லிட்டு வேகமாக வந்து பக்கத்தெருக்கு போகிறான். பக்கத்தெருவில் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சி அந்த பொண்ணுக்கிட்ட சண்டை போடுறான். நேற்று இவன் வந்தானாமே, ஏன் என்னை கேட்காம வந்தான், நைட்டு வந்தவன் காலைல தான் போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட அவன் பயங்கரமாக சண்டையை போடுறான். இவளுக்கு யார் வந்தாங்க, எதுக்கு வந்தாங்க, அப்படிலாம் யாரும் வரலையேன்னு இவ மழுப்பெல்லாம் சொல்கிறா. உடனே என் புருஷன் கூட இதெல்லாம் கேட்டது, நீ யாரா கேட்குறேன்னு இவ ஒருத்தி சொல்கிறா. அப்போது உன் புருஷன்கிட்ட விட்டுட்டு என்கிட்ட வந்த மாதிரி தான் வந்து என்னை விட்டு இன்னொருத்தங்கிட்ட போனியா
அப்படின்னு இவன் சண்டை போடுறான். நேற்று யாருமே வரல, என் புருஷன் தான் வந்தான்னு இந்த பொண்ணு சொல்கிறா. இப்படி அந்த கான்வர்சேஷன் போயிட்டே இருக்குது. அவன் அந்த பொண்ணை போட்டு இவன் அடின்னு அடிக்கிறான். இந்த பொண்ணு வந்து நான் என் வீட்டுக்காரனை விட்டு நான் முன்னாடி வந்தது தானே தப்பு அப்படின்னு இந்த பொண்ணு கதறா. உன்னை சொல்லி தப்பு இல்லை, நேற்று வந்துட்டு போனான் பாரு, அவனை போய் கேட்குறான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அங்கேருந்து போய் அவங்ககிட்ட சண்டை போடுறான். அந்த சண்டையில் வந்து உன் விஷயம் வந்து நான் வெளியே சொன்னேன்னா பெரிய பிரச்சனையாயிடும்னு அவன் சொல்கிறான். அந்த பிரச்சனை இப்படியே வளர்ந்து ஒரு கட்டத்துக்கு மேலே இவனுக்கு தீராத ஒரு கோபத்தை உண்டாக்குது, ஒரு மன உளைச்சல் உண்டாக்குது. நேராக வந்து கடைசியில் தின்னாலும் நம்ம கையில் இருந்த ஒரு பொண்ணு நம்மளை இன்னைக்கு தவறி விட்டுட்டு போயிட்டாலே, நம்ம எதிர்த்து பேசிட்டாலே அப்படிங்கிற அந்த கோபத்தோட வீட்டுக்கு வரான். குளிச்சுட்டு சாப்பிட உட்கார்ந்தவன் எதையோ நினச்சி சாப்பிட்றான். திரும்ப போய் ஒரு மூலையில் போய் உட்காந்து கம்முன்னு எதையோ யோசிச்சு இருக்கிறான். அந்த நேரத்தில் அந்த மனைவி வந்து கேட்குறா, ஏன்னா என் புருஷன் பொண்டாட்டியை பறிகுத்தவன் மாதிரி வந்து மூலையில் உட்காந்துங்கிறியே அப்படின்னு அவன் மனைவி கேட்டுட்டு அவனை கடந்து போகிறா. அந்த நேரத்தில் படிக்கும்பொழுது பாருங்களேன், ஒரு தன்னுடைய மனைவி அவனை எவ்வளவோ வந்து எதிர்த்து பேசுகிறா, அவள் சொல்லுக்கு கட்டுப்படாமல் இருக்கிறா. அதை அவன் பெருசாக பொருட்டாக எடுத்துக்க மாட்டேறான். பட் ஆனால் தான் வச்சிருந்த ஒரு பொண்ணு அவன் கணவனை விட்டு தன்கிட்ட வந்ததுக்கு அப்புறமும் கூட ஆனால் என்னை விட்டு இன்னொருத்தங்கிட்ட போகக்கூடாதுன்னு நினைக்கிறா. அந்த நுட்பமான அந்த மனித உணர்வு வந்து அந்த கதையில் மூலிமா என்னால் படித்து புரிஞ்சிக்க முடிஞ்சுது. இன்னொரு கதையில் வந்து கணவன் மனைவிக்குள்ளே சண்டை போட்டுட்டு அந்த பொண்ணு வந்து இதுக்கப்புறம் நான் இங்கே இருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பெத்த குழந்தையும் அந்த அந்த தொட்டிலில் போட்டுட்டு அவள் பாட்டுன்னு வெளியே போகிறா. விறுவிறுன்னு மூட்டையெல்லாம் எடுத்துகிட்டு போகிறா. போகிறவ விட்டு போகாமல் போயிட்டு அந்த கழனியில் போய் உட்காந்துன்னு இருக்கிறா. அந்த இடத்துல அந்த குழந்தையோட சத்தம் கேட்குது. அங்கே வந்து போகிறவங்க கிட்ட பேசுகிறா. கொஞ்சமாக என்ன தான் வந்து இந்த கணவன் மனைவிக்குள்ளே சண்டை போட்டு அவங்க பிரிகிற நேரமாக இருந்தாலும் எப்படி வந்து அந்த சண்டையில் இருந்து கொஞ்சமாக அவங்களுக்குள்ள அந்த பேச்சுவார்த்தை வளர்ந்து திரும்ப அந்த காதல் உண்டாகி திரும்ப அவங்க எப்படி சேர்றாங்கன்றத அந்த பீரியட் இருக்குது பாருங்களேன். நாம் போயிட்டால் இந்த வீடு என்ன ஆகும், இது வந்து என்னுடைய கடமை, இந்த கடமையை நான் விட்டுட்டு நான் எப்படி போக முடியும். உதாரணத்துக்கு நம்ம வீடுங்களில் பார்த்துருப்போம், என்ன தான் வந்து சண்டையாக இருந்தாலும் சில கடமைகளை வந்து அவங்க வந்து செய்ய தவறாமல் இருக்க மாட்டாங்க. அந்த கடமைகளை அந்த பொண்ணு எப்படி கொஞ்சமாக அவள் எடுத்து செய்ய ஆரம்பிக்கிறா. வேலைக்கு போனவங்களுக்கு வந்து சாப்பாடு நான் வீட்டிலேருந்து கொடுத்து அனுப்பணுன்றதுக்காக அந்த சண்டையில் வந்து சாப்பாடு செஞ்சு அனுப்பிட்டு திரும்ப வெளியே உட்காந்துக்கிறா. குழந்தை எழும்போது வந்து பால் கொடுத்து திரும்ப வந்து உட்காந்துக்கிறா. இப்படி கொஞ்சமாக அந்த படிப்படியாக அந்த மனசு மேம்பட்டு வந்துகிட்டே இருக்குது. ஒரு கட்டத்து மேலே யாரோ வந்து ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போகிறாங்கன்றதுக்காக இவன் மூஞ்சி கொடுக்காமலே அவங்ககிட்ட இந்த விஷயத்தை கன்வே பண்ணுறா. அவன் மூஞ்சி கொடுக்காமலே இந்த விஷயத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிறான். உடனே விட்டு கிளம்பும் போகும்போது இவன் என்ன பண்ணுறா, வீட்டில் சமைக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது, வரும்போது 2 முருங்கைக்காயை எடுத்துகிட்டு வா, மரத்துலேருந்து உடச்சி எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லுவாள். அந்த இடங்களில் முருங்கைக்காயை வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க, அதை வந்து எப்படி கூடகமாக வந்து வீட்டில் காய் இல்லை முருங்கைக்காய் எடுத்துகிட்டு வா, அப்போ அன்றைக்கி நைட்டு அந்த முருங்கைக்காயின் மூலமாக அவங்களுக்குள்ள அந்த சண்டையானது எப்படி வந்து மறைஞ்சு போகுது அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. இப்படி ஒவ்வொரு கதைகளும் வந்து இந்த மனித உணர்வுகளுக்கு இடையே நடக்கிற அந்த சண்டைகளை நமக்குள்ளே வந்து என்னமோ வந்து ஒன்று நம்மளால் செஞ்சுட்டு போகுது அந்த கதைகள் வந்து. நான் சொன்னதை காட்டிலே நீங்கள் புத்தகத்தை படிச்சிங்க அப்படின்னா வந்து இன்னுமே வந்து உங்களுக்கு நிறைய வந்து கனெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இன்னும் 2-3 கதைகள்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உதாரணத்துக்கு தனபாக்கியத்தோட ரவ நேரம் அப்படிங்கிறது தான் வந்து இந்த கதை, நான் இப்போ சொன்ன கதை வந்து. இன்னொன்று கோணல் வடிவங்கள் அப்படிங்கிறது முன்னாடி சொன்ன ஒரு கதை. அப்புறம் வந்து எதிர்பார்ப்புகள்னு ஒரு கதை, புற்றுலுரியும் பாம்புகள்னு ஒரு சிறுகதை. இப்படி மொத்தம் இதில் வந்து ஒரு 8 சிறுகதைகள் இருக்குது. ஒன்றுமே வந்து அற்புதமாக இருந்தது. சில கதைகள் வந்து என்னால் புரிஞ்சிக்க முடியாத கதைகளாகவும் இருந்தது. அதை நான் இங்கே சொல்லி ஆகணும். சில கதைகள் எனக்கு என் வயதுக்கு தாண்டின கதைகளாக இருந்தாலும் அதை என்னால் புரிஞ்சிக்க முடியுது. சில கதைகளை வந்து என்னால் புரிஞ்சிக்க முடியல. நீங்கள் படித்து ஏதாவது உங்களுக்கு இது புரிஞ்சுது அப்படின்னா வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ராஜேந்திர சோழன் அவர்கள் எழுதிய 8 கதைகள் அப்படிங்கிற இந்த புத்தக விலை வந்து 100 ரூபா. 96 பக்கங்கள் கொண்ட இந்த புத்தகத்தை வம்சி பதிப்பகம் தான் வந்து வெளியிட்டிருக்காங்க. பவாச்சலதுரை வந்து இதுக்கு வந்து முன்னுரை வந்து அணிந்திருக்காரு. ஸோ இந்த புத்தகம் பிடிச்சிருந்தா வாங்கி கட்டாயம் படித்து பாருங்கள். கட்டாயம் உங்களுக்கு பிடிக்கும். ஒவ்வொரு கதைகளும் அப்படி இருந்தது. எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு கதைகளாக இருந்தது. ஸோ புத்தகத்தை வாங்கி படித்து பாருங்கள். நன்றி.